வணக்கம். அதாவது இந்த தெருநாய்கள் கடியினால இருக்கக்கூடிய பாதிப்புகள் குழந்தைகள் உட்பட பலரும் பாதிக்கக்கூடியதை அந்த தீவிரத்தை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டது. விசாரணை மேற்கொண்டு முதலில் டெல்லியில் இந்த பிரச்சனை தொடர்பாக இருந்த காரணத்தினால் அது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து தெருநாய்களை காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது அதிரடியாக ஒரு உத்தரவினை பிறப்பித்தது. அதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அந்த உத்தரவினை மாற்றி உத்தரவு பிறப்பித்தது. அதாவது தெருநாய்களை காப்பகத்தில் அடைத்து வைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து தடுப்பூசி செலுத்தி அவற்றை பிடித்த இடத்திலே எந்த இடத்தில் பிடிக்கிறார்களோ அங்கேயே கொண்டு விட்டுவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனையானது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பதனால் அனைத்து மாநிலங்களும் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும், என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது ஆகஸ்ட் 22ஆம் தேதி அனைத்து மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் தான் அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு கடந்த 27ஆம் தேதி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது 3 மாநிலங்கள் மட்டும்தான் இந்த விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். தெலுங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் மட்டும்தான் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. எனவே மீறி எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத காரணத்தினால் தலைமைச் செயலாளர்கள், அனைத்து மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்களும் உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும். நவம்பர் 3ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். இவ்வளவு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இவ்வளவு நாள் காலவாசம் கொடுக்கப்பட்ட பிறகும் தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.